நவீன், நவீனோட ஒய்ஃப் தேவி அண்ட் தேவியோட ஃப்ரெண்டு ஆர்யாங்கிற பொண்ணு. இந்த 3 பேர் கேரளாவை சார்ந்தவங்க. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட வந்து நாங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறோன்னு பொய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி நார்த் ஈஸ்டில் இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ்க்கு போய் அங்கே ஜிரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்குது. இது இன்னமுமே ட்ரைபல் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ரிசார்ட்டில் ஒரு ரூமுக்குள்ளே 3 பேர் ஒரே ரூம் எடுத்து செக்இன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து ஐடியெலாம் கேட்குறப்ப கூட கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிச்சு கடைசியில் 2 பொண்ணுங்களோட ஐடியா கூட கொடுக்காம செக்இன் பண்ணுறாங்க. செக்இன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ரூமை விட்டே வெளியே வரலன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஹோட்டல் ஸ்டாஃப் எல்லாருமே பதறி போய் முதல்ல நாக் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. திறக்கலன்னு தெரிஞ்சோன்னா உடச்சி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பெட்டில் ஆர்யாங்கிற அவங்க மனைவியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து கை அறுத்து உடம்பு ஃபுல்லாக வெட்டுக்காயம் ஏற்படுத்தி அங்கே படுத்து கிடக்குறாங்க, இறந்து கிடக்குறாங்க. அவங்க கிட்டேயே நவீனோட மனைவி, அவங்க மேலேயும் அதே மாதிரி காயங்கள் அச்சசலாக அதே மாதிரி இடங்கள்ல ஏற்பட்டு அவங்களும் இறந்து கிடக்குறாங்க. என்னடா அந்த ஒரு பையனை மட்டும் காணோன்னு சொல்லி நவீனை தேடி பார்த்தா பாத்ரூம்ல நவீனும் அதே மாதிரி காயங்கள் ஏற்படுத்தி அதே மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. சுற்றி என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு செகண்ட் எல்லாரும் குழம்பி போய் பார்க்குறப்போ ஒரு பர்டிகுலர் பிளேட்டில் மட்டும் 3 பேரோட முடியும் வெட்டி வைக்கிறத பார்க்குறாங்க. கிட்ட சில ட்ரைபல்ஸோட பாசி ஊசி அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாலைகள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு? இந்த 3 பேருக்கு என்ன நடந்துச்சு? எத்தனை வருஷமா இந்த 3 பேர் வந்து ஒன்னா இருந்திருக்காங்க? இப்போ இவங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? சம்பந்தமே இல்லாமல் அருணாச்சல் பிரதேஷ்ல இவங்களுக்கு நடந்ததுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வீடியோவில் இதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு கேரளா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற செய்தி. வாட் ஹேப்பன் டு 3 of them? நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு கடைசியில் ஒரு ரீசன் சொல்ல போறேன். ஏன்னா ரீசன் என்னன்னு ஆல்மோஸ்ட் இப்போ கிராக் பண்ணியாச்சு. அது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு காரணமா, உண்மையிலே இப்படிலாம் அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கிரேசியா யோசிக்க தோணும். ஒன் ஆஃப் த வியர்டஸ்ட் அண்ட் கிரேசியஸ்ட் கேசஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட், இந்த நிஜத்தில் மெயின் அண்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் தாமஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 39 வயசு பர்சன். டே டைமில் ஸ்டாக் ட்ரேடராக இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பை ப்ரொஃபஷன் இவங்க வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி தேவி. அவங்களுமே வந்து ஒரு டாக்டர். ஆனால் 2 பேருமே வந்து ஆயுர்வேதா டாக்டர் ப்ரொஃபஷனை எடுத்துக்காம இவங்க டே ட்ரேடராக இருந்திருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். அண்ட் தேவி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு போய் டெடிகேட் ஆகி ஒரு டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி பல வருஷம் ஆயிடுச்சு, ஒரு டிகேட்டுக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இவங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் தான் எப்போ பார்த்தாலும் பொருளை பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசினா கூட அதை பற்றிலாம் கண்டுக்காம ரொம்ப சியர்ஃபுல்லான கப்புள்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிற அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான பீப்புளாக இருந்திருக்காங்க. அவங்களில் இந்த ஒரு பர்டிகுலர் மனைவி இருக்காங்கல்ல, தேவி அப்படிங்கிற மனைவி வந்து ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து பழக்கமாகறாங்க. அந்த டீச்சரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா. அவங்களுக்கு 29 வயசு. இப்போ நம்ம கதையில் மெயினாக இருக்கிற நவீன் இருக்காங்கல்ல, நவீன் தாமஸ் வந்து இன்டர்நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி ஏதாவது வாசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆள். நவீன் தாமஸ் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆகிறது வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு அண்ட் டார்க் வெப்புக்கு. டார்க் வெப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கிற இதே இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இன்டர்நெட்டில் டார்க் வெப்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் இருக்கிற 96% ஆஃப் இன்டர்நெட் கண்டென்ட் வந்து டார்க் வெப்பில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மள 96% ஆஃப் த பீப்புள் அதை போய் விசிட் பண்ணவே மாட்டோம். நம்ம எப்பவும் போல கூகுள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு மட்டும் வாழ்ந்துட்டு போயிடுவோம். பட் இந்த கரும் பக்கங்கள் ஆஃப் இன்டர்நெட்டில் வந்து இந்த நவீன் தாமஸ்ங்கிற பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து சில வெப்சைட்ஸ் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்குது. சில வெப்சைட்ஸில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து இன்னும் வேற்று ஒரு கிரகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனிதர்கள் வந்து எர்த்தில் மட்டும் இல்லை, இன்னொரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னும், அந்த கிரகத்தில் வந்து டைனோசர்ஸ்லாம் கூட இன்னும் இருக்குது. ஒவ்வொரு டைமே வந்து பல கோடி வருஷம் கழிச்சு ஒரு ஸ்பீசிஸ் வந்து இவால்வ் ஆகி அதோட ஹையஸ்ட் பீக்குக்கு போகிறப்போ இந்த உலகத்திலேருந்து அது எல்லாமே அந்த உலகத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் போடுற வெப்சைட் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக வாசிச்சுட்டு இருக்கிற நவீன் வந்து அதை பற்றி சர்ச்சும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த மாதிரி இருக்கிற இன்னொரு கேலக்சியில் இருக்கிற இன்னொரு பர்டிகுலர் கிரகத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கல்லெல்லாம் நீங்கள் எர்த்துலேருந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் அவங்க கூட பேசலாம். இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளெலாம் இன்னும் அவங்களோட கான்டாக்டில் இருக்காங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு நவீன்கிற பையன் வந்து தனக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கான். 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மனைவி கிட்ட இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். தேவிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இது மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நவீன் 24 மணி நேரமே இதை பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும், எக்ஸைட்டடாக இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து தேவிக்குமே வந்து இன்னொரு கிரகம் இருக்குது,
அந்த கிரகத்தில் இன்னும் டைனோசர்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், மகாத்மா காந்தி எல்லாருமே இன்னும் அங்கே இருக்காங்க. இதெல்லாம் நம்பி ஸோ இவங்களும் இருந்துக்கிட்டு இதில் ரொம்ப நம்பிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் ஈடுபட்டால் மட்டும் பரவாயில்ல, 3ஆவதாக ஒரு கூட்டாளியை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஃபேக் ப்ரொஃபைலோட பேர் டான் பாஸ்கோ. இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ல இருந்து அவங்க அதே தேவி வேலை பார்த்துட்டு இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற ஆரியாங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மெயில்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரியாங்கிறவங்க வந்து ரொம்ப சீரியஸா பயங்கரமா டீச்சிங்ல இன்வால்வ் ஆகிற ஒரு பர்டிகுலர் பர்சன். தேவி மாதிரி தான் அவங்களும். 2 பேருமே வந்து ஸ்கூல்ல போய் கேட்டா ஐயோ அவங்கள மாதிரி டெடிகேட்டடா பார்க்கவே முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் மேல அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க, ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவி வந்து ஆர்யாவை பற்றி இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஆர்யாங்கிற பொண்ணுக்கு வந்து மெயில்ஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க, மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஃபேக் பேரில், டான் பாஸ்கோங்கிற பேரில். நாளாக இவங்க 3 பேர் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறாங்க. 3 பேருமே ஒன்றா சேர்ந்து இதை பற்றி இன்னும் அதிகமாக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்காங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கிற டயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவீன், தாமஸ் அண்ட் அவங்களோட மனைவி தேவி வந்து 2 பேருமே அருணாச்சல் பிரதேஷ்க்கு ஒரு ட்ரிப்பே போயிட்டு வராங்க. அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ட்ரைபல் பீப்புள் தான் உண்மையிலேயே அவங்களோட கான்டாக்டில் இருக்காங்களா இல்லையானலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேர் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக இதுக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ் விசிட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அங்கே போய் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அதே ஊரில் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படுற அதே ஊர் ஒன் ஆஃப் த லீஸ்ட் விசிட்டட் வில்லேஜஸ். ஓகேவா, சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் வந்து ஒரு மொக்க லாட்ஜில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பயங்கர ஹை ப்ரொஃபைல் போய் இறங்கினா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்னடா பண்ணிருக்காங்கன்னு கேட்க தோணுல. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் நவீன் அண்ட் அவங்களோட மனைவி தேவி 2 பேருமே கேரளாலேருந்து கிளம்பி அருணாச்சல் பிரதேஷ் போய் இதில் ரொம்ப ஈடுபட்டு அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லெல்லாம் தேடி பார்க்குறாங்க, பாசியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள் கிட்டலாம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த கல் பாசியெல்லாம் இப்போ கிடச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் இந்த ட்ரைபல் பீப்புளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் சந்தேகிக்கிறாங்க. பட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் இங்கே வந்துக்கிட்டு மறுபடியும் ஆர்யா கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மை, அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவீன் வந்து ஆர்யா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஆர்யா வந்து இதெல்லாமே வாசிச்சுக்கிட்டு அந்த இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து இன்னமும் இருக்குது. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் இன்டர்நெட்லேருந்து ஒரு வெப்சைட்டை ரிமூவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் டார்க் வெப்லேருந்து ரிசீவ் பண்ண ஏன்னா எவன் வச்சிருக்கான், எவன் ஹோஸ்ட் பண்ணிருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். பட் இன்னும் அந்த வெப்சைட்லாம் வந்து இன்னும் அப்டேட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் ஆகி 3 பேருமே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து எர்த்தை விட்டு கிளம்பி அந்த கிரகத்துக்கு போகணும், நம்ம எர்த்தில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், நம்ம அந்த கிரகத்துக்கு போக நம்ம இப்போ இருக்கிறத விட 10x பயங்கரமான பவர் இருக்கும் அப்படிங்கிறத 3 பேரும் நம்புகிறாங்க. அண்ட் ரிமெம்பர் இவங்க 3 பேர் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, வெல் ரெட் பீப்புள். 2 டாக்டர்ஸ் அண்ட் ஒரு டீச்சர். கிரேசி ரைட்? 3 பேரும் வந்து இந்த டெசிஷன் எடுத்துகிட்டு மார்ச் மாதம் முடிகிறப்போ, அதாவது ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் அவங்க எல்லாருமே வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதில் மெயினாக அந்த கப்பிள் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வராங்க. ஆர்யாங்கிற பொண்ணு வந்து இன்னும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து சேர்றாங்க. அருணாச்சல் பிரதேஷில் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிராமத்துக்கு போய் அவங்க அங்கே இருந்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளேயும் செக்இன் பண்ணுறாங்க. செக்இன் பண்ணுறப்பமே அங்கே இருக்கிற ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து இந்தியாவில் யார் எந்த ரூம் எடுத்தாலும் அவங்களோட ஐடி கார்டு தேவைப்படும், நீங்கள் ஐடி கார்டு தாங்கன்னு அப்போ நவீன் இருந்துக்கிட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரெலக்டண்ட்டாக இருந்ததாகவும் ஃபைனலி ஹோட்டல் ஸ்டாஃப் கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ஐடியாவது வேணும்னு கேட்குறப்ப நவீனோட ஐடி மட்டும் கொடுத்ததா சொல்கிறாங்க. 3 பேர் வந்து அந்த ரூம்குள்ளே செக்இன் பண்ணுறாங்க. செக்இன் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன சீன், அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டாஃப் வரலன்னு அவனை கதவை திட்டுறாங்க. உள்ளுக்குள்ள திறந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேருமே பிணமாக இருந்திருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக கீரல் 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 கீரல்னு கை அறுத்தப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே இருக்கிற தடயங்களை வச்சு போலீஸ் சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாத்திரை வந்து 3 பேருமே போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சந்தேகிக்கப்படுறது. இந்த மாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் வந்து ஈஸியாக கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மாத்திரை. இது நார்மலாகவே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குங்கிறாங்க. ஜென்ரலாக ஹார்ட் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் மாத்திரை பேர் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஒரு மாத்திரை வந்து என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக இப்படி அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே நின்றும். ஏன்னா அங்கே பிளட் கிளாட் ஆகி அதை சரி பண்ணும், அது வெளியே ரத்தம் ஓடாமல் இருக்கும். ஆனால் இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், கிளாட் ஆகாது ஈஸியாக. இந்த மாதிரி மாத்திரை 3 பேருமே எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் 3 பேருமே வந்து முடியை வந்து ஒரு இடத்துல காமனாக வச்சிருக்காங்கிறப்ப இதில் பிளாக் மேஜிக் இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சந்தேகிக்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கிற மாலை, ஊசி மாலை எல்லாம் இருக்குல்ல, இது லோக்கல் ட்ரைப் உருவாக்குனதா அப்படிங்கிறது வந்து இன்னும் கேள்விகள் அதிகமாயிட்டு இருக்குது. என்னடா இந்த சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னு யோசிக்கிறப்ப உடல் வந்து 3 பேரோடதுமே வந்து இதுக்கு அனுப்பப்படுது, அட்டாஸ்பிக்கு. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டமில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சந்தேகிக்கிறாங்க
2 பேர் கையில் இருக்கிற, அதாவது 2 பெண்கள் கையில் இருக்கிற கட் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நவீனோட கையில் இருக்கிற கட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் வந்து மீதி இருக்கிற 2 பேருக்கும் வெட்டி சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னையுமே வந்து மாய்த்திருக்கணும். ஆனால் 2 பேரும் வந்து அதுக்கு சண்டை போடல. அவங்களே வந்து வாலண்டியராக இதுதான் முடிவுன்னு நினச்சி ஏதோ எடுத்திருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த சண்டை போட்டதுக்கான எந்த தடயமும் அவங்களோட உடலில் இல்லைங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ 3 பேருமே வந்து முடிவெடுத்து ஒன்றா சம்மந்தமே இல்லாமல் அருணாச்சல் பிரதேஷில் போய் இன்னொரு கிரகத்தை நம்பி இறந்து போயிருக்காங்கிறது தான் இப்போதைக்கு போலீஸ் வந்து நாளாக கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் தியரி. இது ஆனால் அதை மட்டும் வச்சு சொல்லிடக்கூடாது. கரெக்டாக அங்கே வந்து வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கதையிலும் இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குது, ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே கடைசியில் சைன் போட்டிருக்காங்க. விச் இஸ் கிரேசி, ரைட்? அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு யாரு கூடயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த உலகத்தில் நாங்கள் நல்லா தான் இருந்திருக்கோம், ஸோ யாரும் கவலைப்பட வேணாம், நாங்கள் எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப அவேராக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு எங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ தயவு செஞ்சு யாரும் பதறாதீங்க அப்படின்னு போட்டுட்டு ஒரு நம்பர் மட்டும் கீழே போட்டிருக்காங்க. அந்த நம்பர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா தேவியோட அப்பா அவங்களோட காண்டாக்ட் இருக்குது. ஸோ அதை தவிர வேறு யாரோட காண்டாக்டும் கூட அவங்க போட்டு வைக்கல. இப்போ 3 பேருமே வந்து உடல் அங்கேருந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டு தகனம் பண்ணப்பட்டிருக்கு 3 பேரோட உடலும். இப்போது நவீனோட வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட காருக்குள்ளெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ அந்த மெயிலில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்ட, அதாவது இவங்க 2 பேர் வந்து 2021 கோவிட் டயத்துலேருந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அதாவது இந்த கப்பலும் அந்த ஆர்யாவும். ஸோ 3 பேருமே வந்து 2021 பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்து நிறைய கல்லை பற்றி மென்ஷன் பண்ணதாகவும், நிறைய பாசியை பற்றி, அப்புறம் வந்து நிறைய சம்பிரதாயங்கள், நிறைய இந்த மாதிரி இருக்கிற ஃபேக் கான்ஸ்பிரசி தியரிஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணதுக்கான லிங்க், அதுக்கான கல், இதெல்லாமே வந்து நிறைய மெயிலில் வந்து ரெக்கார்ட் இருக்குது. அந்த டான் பாஸ்கோங்கிற ஃபேக் ப்ரொஃபைலில் இருந்துட்டு அந்த மெயிலுமே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோட் லாங்குவேஜில் இருக்குது. டேரெக்டாக எதுவுமே பேசுகிறது கிடையாது. கோட் லாங்குவேஜில் ஒவ்வொரு டைம் ஏ யூஸ் பண்ணுறதுமோ அப்போ ஆக்சுவலாக வந்து அதுக்கு இப்போ CAT அதுதான் வந்து கேட்டோட ஸ்பெல்லிங். அவங்க கேட்டுன்னு இன்னொருத்தங்களுக்கு சொல்லணும்னா சிக்கு பதிலாக வந்து ஒரு லெட்டர் முன்னாடி B யூஸ் பண்ணுறது, ஏன்னா வந்து அதுக்கு பதிலாக 0 யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லெட்டர் முன்னாடி ஒரு லெட்டர் முன்னாடி கோட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி மெயில் பண்ணியிருக்காங்கனோ அந்த கோடையுமே வந்து இப்போ கிராக் பண்ணியிருக்காங்க. என்ன ஏன் இவ்வளவு சீக்ரெட்டிவாக 2021 பேசியிருக்கணும்? இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்த கல்லெல்லாம் நிறைய கிடச்சிருக்குது காருக்குள்ளே. எந்தெந்த கல் வந்து இந்த மாதிரி நம்மளை அங்கே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறாங்களோ அந்த கல்லெல்லாம் வந்து இந்த பையனோட காருக்குள்ளே, நவீன் அப்படிங்கிறவங்களோட காருக்குள்ளேருந்து கிடச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இப்போ கேரளா போலீஸ் வந்து இது மோஸ்ட்லி வந்து இது ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட மரணம் தான், தற்கொலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேறு கேரளா கவர்மெண்ட் போட்டு அந்த மொத்த டீமும் அருணாச்சல் பிரதேஷ்க்கு இப்போ கிளம்பி போயிருக்காங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆனால் இருக்குது. இந்த மெயிலெல்லாம் வந்து அந்த கப்பல் தான் ஆர்யாக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு ஒரு சைடு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு தியரும் கிளம்பிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா தான் வந்து அதிகமாக இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் வாழ்க்கையிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்து, ஏலியனை பற்றிலாம் நம்பிக்கை இருந்து, நூற்றுக்கணக்கான பேஜ் டாக்குமெண்ட்லாம் அவங்களோட மெயிலுக்குள்ளே ஆல்ரெடி அவங்களே சேவ் பண்ணி வச்சதாகவும், அவங்க தான் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கிற மாதிரியும் இப்போ இன்னொரு ஐடியா இருக்குது. பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. பட் தேர் இஸ் அ மெயில் ஐடி, ஒரு மெயில் ஐடி, இந்த 3 பேர் போக ஒரு மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடியிலேருந்து தான் 3 பேருக்கும் மெயில் வந்துருக்குது. அந்த மெயில் வந்து தன்னைத்தானே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்களா, அது அந்த 3 பேருக்குள்ள இருக்கிற ஒருத்தங்களா தான் இருக்காங்களா, இல்லை வெளியே வந்து இன்னொருத்தங்க இருக்காங்களா, எல்லாமே கேள்வியாக இருக்குது. அது ஆர்யாவே இவங்க 2 பேர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்களாங்கிறது கூட ஒரு பாசிபிலிட்டியாக இருக்குது. இதே மாதிரி டெல்லியில் வந்து ஒரு மொத்த குடும்பமே வந்து அவங்களோட தாத்தா கிட்ட போகிறாங்கன்னு நினச்சி தற்கொலை பண்ண கதை நம்மளுக்கு தெரியும். இதே கேரளாவில் இந்த மாதிரி பெருசாக நம்ம வந்து இன்னும் பயங்கரமாக வாழணும் அப்படின்னு நினச்சா நரமாமிசம் சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு பெண்ணை வந்து கொன்று சாப்பிட்ட கதை நம்மளுக்கு தெரியும். கேரளாவில் நாளுக்கு நாள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்னு சொல்கிறத தாண்டி பிளாக் மேஜிக் இருக்குல்ல, அதோட ஸ்பெசிஃபிக்காகவே பிளாக் மேஜிக் சம்மந்தமான மரணங்கள், கொலைகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால கேரளாவோட அசம்பிளிலே வந்து இதுக்கு எதிராக ஒரு பில் பாஸ் பண்ணுங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கேரளாவில் நடந்துட்டு இருக்குது. உண்மையிலே இட்ஸ் வெரி ஷாக்கிங், absolutely ஷாக்கிங். இந்த மாதிரி நம்பிக்கைகள் வந்து எப்படி 2024 கூட ஒரு டாக்டருக்கு, ஒரு டீச்சருக்குலாம் வருதுங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி மக்கள் பெருசாக இதெல்லாம் வந்து முதல்ல படிப்பு தான் காரணம்னு சொல்லுவாங்க, படிப்பு காரணமாக தான் இதை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கிறவங்களை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் உங்கள் ஊரில் நடந்துட்டுருக்கு, அதை பற்றி நான் பேசணும், நிறைய பேருக்கு இது போய் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், எம்ஜிஸ்.